ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேலியில டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து எப்படி நம்ம கான்ஃபிக் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஷார்ட்கட் நம்ம டிஎஸ்சின்றது நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அப்படின்றது சொல்லலாம். இது என்ன எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த சேல்ஸ் இன்வாய்ஸ் மேக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே சிக்னேச்சர்ன்றது நமக்கு கொண்டு வரும். ஸோ அந்த சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் மூலிமா நம்ம கான்ஃபிக் பண்ணுறது நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு செக்யூராகவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்வாய்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது ரொம்பவே என்னவா இருக்கும்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டாகவே நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து செக்யூரிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எல் 1 ஜிஎஸ்எல் 3பின்றது ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா இது என்ன ஆகும்னா நமக்கு ஒரு செக்யூராகவே இருக்கிறனால நமக்கு வந்து நம்ம ஜிஎஸ்எல் 1 ஜிஎஸ்எல் 3பி பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்வாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூராகவே இருக்கும். அந்த டிஎஸோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நம்ம 2 or 3 இயர்ஸ்ன்றது யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை ரெனியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா இந்த ஒன் டிஎஸ்சின்றது நமக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்வீஸ் சொல்லுவோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிளாக நம்ம இன்வாய்ஸஸ்ன்றது நம்ம எக்ஸ்போர்ட்ன்றது நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம எங்க வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டர்கிட்டயோ நம்மளுடைய ஆடிட்டர்கிட்டயோ அப்படின்னா நம்மளுடைய ப்ரொவைடர்கிட்டயோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் கீன்றது நம்ம வாங்கிக்கலாம். இது ஜஸ்ட் நமக்கு ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம லேப்டாப்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் பிளக்இன் பண்ணிக்கலாம். இதே நம்ம சிஸ்டம் யூஸ் பண்றோம்னா நம்ம சிபியில் வந்து நம்ம பிளக்இன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா டேலியில் எப்படி கான்ஃபிக் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் கீன்றதை வச்சிருக்கேன். அது ஜஸ்ட் பிளக்இன் பண்ணிடுறேன். பிளக்இன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா டேரக்டா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி வச்சிடறேன். ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறேன்னா டிஸ்பிசின்றது கொடுத்துறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி சிடி டிரைவ் ஹைப்பர் பிகேன்றது நமக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிடலாம். டபுள் கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து இன்ஸ்டால்ன்றது நம்ம பண்ணிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ன்றது நம்ம கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்ன்றது கொடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரைவேட் சிஎஸ்பின்றது செலக்ட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம் இன்ஸ்டால்ன்றது நம்ம கொடுத்துடணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லை மேக் யூஸ் பண்ணுறோம் இல்லை லினக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லை ஆண்ட்ராய்டு எஸ்டிகே யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கே டவுன்லோட்ன்றது கொடுக்கலாம். இதே மேக் யூஸ் பண்ணுறோம்னா மேக் டவுன்லோட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா விண்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன். நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம் விண்டோஸ்ன்றது நான் டவுன்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணேன் ஜிஃபில் இருக்கு. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறோம்னா ஜிப் ஃபைலை பற்றி நம்ம எக்ஸல்ன்றது நம்ம கொடுத்து நம்ம எக்ஸல் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்டர் பண்ணிடுறேன். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி செட்டப் ஃபைல் வந்து அப்ளிகேஷன் கிடைக்கும். ஜஸ்ட் அப்படி கிளிக் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்துடலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் வந்து ஆயிடுச்சு. ஜஸ்ட் கீழே வந்து ஆரை கொடுத்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இருக்கு பார்த்தீங்களா, இந்த பார்க்கறது பார்த்தீங்கன்னா நமக்கு ராக்கெட் செட் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஜஸ்ட் டச் பண்ணாலே நமக்கு என்ன ஆகும், அந்த HYP 2003 சர்டிஃபிகேட். ஸோ நம்ம எப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும், ஸோ அந்த டேட்டோட நமக்கு என்ன ஆயிருமோ என்ன ஸ்டேட்டஸ்ன்றது காட்டிடும். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் இஸ் ரெடின்றது காட்டிடுச்சு. ஸோ இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து நமக்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா டேரெக்டாக டேலிக்கு வந்து போய்க்கலாம். டேலி போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு இன்வாய்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டே புக் போயிடுறேன். ஒரு என்ட்ரி வந்து நான் சேல்ஸ் என்ட்ரி என்ட்ரு பண்ணிடுறேன். இது நான் வந்து பிடிஎஃப் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு பிடிஎஃப்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ பிடிஎஃப் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட்ன்றது கொடுப்போம். நெக்ஸ்ட் கரண்ட்ன்றது கொடுப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா கான்ஃபிகர்ன்றது கொடுப்போம். இங்கே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஃபைல் ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பிடிஎஃப் வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர்ன்ற ஒரு ஆப்ஷன் எடுத்துரும். ஸோ அங்கே கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா நம்ம டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து நம்ம பிளக்இன் பண்ணால நமக்கு என்ன ஆயிரும்னா நம்மளுடைய அதோட நேம், நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட்டோட ப்ரொவைடர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டோட இங்கே என்ன ஆயிரும்னா எடுத்து வந்துருக்கும். ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சிக்னேச்சர்ன்றது இங்கே நேமாக இருந்துருக்கும். ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஆஸ்க் பிஃபோர் வந்து சைனிங் அப்படின்றது கேட்கும். இதில் வந்து நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பிஃபோர் சைனிங் வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இடத்துல நோட் பண்ணிடுறேன். நான் நோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ஆஃப் சிக்னேச்சர். ஸோ நம்ம வாங்கினா அந்த சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப்பாக இருக்குமா இல்லை டெக்ஸ்ட் அண்ட் இமேஜாக இருக்குமா அப்படின்றத இங்கே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன்லி டெக்ஸ்ட்ன்றது கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் இது சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன கேட்கும், இந்த மாதிரி யூசர் பின் வந்து கேட்கும். ஸோ இந்த பின் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குற அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அதுக்கான பின்ன்றது கொடுத்துருப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா இப்போ பின்ன்றது கொடுக்குறேன்.
ஸோ பின் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்னா அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டு நமக்கு என்ன ஆகும்னா ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செக்யூராகவே இருக்கும். நெக்ஸ்ட் கீழே வந்துட்டீங்கன்னா பாட்டம் வந்துட்டீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா நம்மளுடைய கம்பெனி நேம் போட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்னேச்சர்ன்றதுமே கீழே ஆட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிஜிட்டல் சிக்னேச்சர்ன்றது நம்ம இன்வாய்ஸ்ல வந்து நம்ம கான்ஃபிக் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு நமக்கு ரொம்பவே ஒரு செக்யூராகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க டேலியில நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நாங்கள் டேலியில பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க கூகுள் போயிட்டு vvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்க கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி 18 பிளஸ் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா நீங்க கத்துக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.